ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் அப்படின்ற வீடியோ தாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் வீடு க்ளீனிங் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் க்ளீனிங், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வீடு க்ளீன் பண்ணி தான் இருக்குது எங்கள் வீடு. ஸோ அதனால் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் தான். அண்ட் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி 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 நியூ இயர் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்து இந்த 2024 எப்படி போச்சுன்னே ஆக்சுவலாக சத்தியமாக தெரில. அதுவும் இத்தனை நாள் விட இந்த டிசம்பர் எப்படி போச்சுன்றது தான் ரொம்பவே யோசிக்கணும். எங்கே எப்படா போச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் விஜயகாந்த் சார் இறந்தது வந்து 6 months பிஃபோர் தான் இறந்துருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஜீ தமிழில் வந்து சரிகமபால வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து 1 year நினைவு நாள்ன்ட்டு. அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது, எப்படா போச்சு ஒரு வருஷம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது லைஃப். போகிறதும் தெரில, எந்த ஸ்பீடில் நம்ம போகிறோன்றதும் தெரில. ஏதோ 120க்கு மேலேயே அபோவே ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது இந்த டிசம்பர். ஆக்சுவலாக டிசம்பர் மட்டும் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசி இருக்க வேணாம். ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எனக்கு நல்ல ஜாலியாக வீடியோ போடலான்ற பவர் வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் தான் ரொம்பவே டேமேஜாக க்ளீனே இல்லாமல் இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே பெரிய வேலை முடிஞ்சிடும். அண்ட் மேலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருந்தது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணேன். ஆக்சுவலாக கேஸ் மட்டும் கழுவிடலாம்னு நினச்சேன். ஆனால் ஹோல் ஸ்லாப்புமே கழுவுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி வீட்டில் பூஜை போட்டதுனால அதோட எல்லாவோட கற்பூரம், அதோட கருப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக அப்படியே அந்த ஒயிட் டெல்ஸில் படிஞ்சிருச்சு. ஸோ தொடச்சாலே போச்சு. இருந்தாலும் ஒரு ஆக்சுவலி ஒரு பாத்திரம் அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு க்ளீன் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 9:39 சம்திங் அந்த டைம் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண கழுவுறதுக்கு. இப்போ அரௌண்ட் டைம் வந்து 11:03, 1.5 மணி நேரம் அந்த கேஸை கழுவிருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபுல் ஸ்லாப்பு, அப்புறமா வந்து நிறைய பாத்திரம் இருந்தது. ஃப்ரிட்ஜில் இருந்த ஆர்கனைஸ் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்ததா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஏன் அந்தளவுக்கு ஸ்லாப்லாம் கருப்பாக இருந்ததுன்னா, இப்போது எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து நைட்டு தானே பண்ணியிருந்தாங்க. நிறைய கற்பூரம் நிறைய இதெல்லாம் ஏற்றுறதுனால அதோட அந்த செதில்கள் கறி அந்த துண்டுகள்லாம் வந்து ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஒயிட்டுன்றதுனால அப்படியே படிஞ்சிருச்சு. ஸோ அது நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று காய வச்ச துணி நிறைய இருக்குது, மடிக்கிறேன் வாங்க காட்டுறேன். ஸோ இவ்வளோ துணி இப்போ நான் மடிக்கணும். இருக்கிறதுல பெரிய விஷயம், நான் துவைக்கல, மிஷின் தான் துவைக்குது. இருந்தாலும் அதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மடித்து திரும்ப ஃப்ரிட்ஜ் இல்லைங்க, பீரோவில் வைக்கிறதுக்குள்ளே ஸோ படாத பாடுபடுவேன். சரி நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நான் என்ன வேலை பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ நைட்டுக்கு ரசம் வச்சு சாதம் செஞ்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கோலம் வந்து நோட்டில் போட்டு பார்த்தேங்க. ஸோ ஒரு ட்ரையல் மாதிரி. அப்புறமா போய் ரோட்டில் போட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. ஆனால் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து இந்த கலர் பண்ணுறேன்னு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஹாய் 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 ஹாய். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நியூ இயர்க்காக. ஸோ வந்து தூக்கமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ விளக்கு மட்டும் ஏற்றணும். ஸோ அதனால் சும்மா ஒரு கெட் ரெடி வித் மீ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு ஸோ பிளான் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ தான் கோலம்லாம் போட்டுட்டு உள்ளே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸாக வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ் ஆமேன்னு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ விளக்கேற்றவங்கள வீடியோ எடுத்து காட்டுறேன். தூக்கமாக வருதுங்க, கண்ணே பிதிங்குது. காலைல 5 மணிக்கு எழுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் ஒரு டவுட்டு, ஒவ்வொரு வாட்டியும் ஐப்ரோ ட்ரிம் பண்ணவங்கள எனக்கு மட்டும்தான் புதுசாக பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மந்த்தும் போய் நான் பண்ணவுள்ள ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு ரெகுலராக ஒரு பார்லரோ சலூனோ கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் நம்ம அந்த டைம் போவோங்களோ அவங்க இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு டைம் நல்லா பண்ணுறாங்க, ஒரு டைம் நல்லா பண்ணவே மாட்டாங்க.
ஸோ என்னமா யாரெல்லாம் போய் ஃபேஸ் பண்ணுறது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம பூஜை அறை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பூலாம் வாங்கி போடலை, கட்டி தரதுக்கு எங்கள் மாமியார் கட்டலை இன்றைக்கி. ஸோ சிம்பிளாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அப்படி விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு. அப்படி விளக்கேற்றினோடனே அப்படி மட்டை தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ் பாக்ஸ் வாங்குறது வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணால் காய்கறி வச்சுருந்தாலுமே ஒரு 1 வீக்குக்கு மேலே நல்லாவே வந்து இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளால் நிறைய குவான்டிட்டி வைக்க முடியல. இப்போது வந்து ஒரு பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg பீன்ஸ்னால் வைக்க முடியாது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி ஃபுல் ஃபேமிலி ஒரு 6 பீப்புள் கிட்ட இருக்கிறோம்னா நம்மளால் வந்து காய்கறிங்க ஸ்டோரேஜ் பண்ண முடியல. செப்ரேட்டாக பீன்ஸே வந்து நம்ம 2ஆக பிரித்து எல்லா காய்கறியுமே கேரட்டோ எதுவாக இருந்தாலுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று தான் இதில் வந்து டிசப்பாயிண்டட். மற்றபடி வந்து நல்லா இருக்குது, சூப்பர் குவாலிட்டி.